Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை யாரை பார்க்கிறேன். I wish all of you in the name of Lord Jesus Christ. Let His peace be upon each and every one of you who have come to this house church. Hallelujah. 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 ஆண்டவருடைய வல்லமை உங்களோடு இருந்து உங்கள் மத்தியில் கிரியை செய்வதாக. உங்கள் ஜெபங்கள் எங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஜெபிப்போம். ஆண்டவர் எல்லாருக்கும் உடைய தருகிறார். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் people whoever you know, you tell them they can get relief from Jesus Christ. Jesus is the only way to relieve. You bring them to us. அவங்களாம் எங்கிட்ட கூப்பிட்டு வாங்க. யார் பிரச்சனை உள்ள ஜனங்களை, தேவையுள்ள ஜனங்களை நீங்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. அவருடைய பிரச்சனை இருந்தவங்க விடுதலை கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. You introduce the new people to us. We can pray for them. Our God is able to heal them, relieve them from the evil spirit and everything. Hallelujah. Hallelujah. Past few weeks we are about discussing about the spiritual warfare. ஆவிக்குரிய யுத்தம். Hallelujah. Hallelujah. நம்முடைய போராட்டம் யார்கிட்ட உண்டு? வசனம் என்ன சொல்லுது? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. Hallelujah. மாம்சமும் சதையும் உள்ள யாரு? மனுஷன். அவங்கிட்ட உனக்கு போராட்டமே கிடையாது. Hallelujah. உன்னை எதிர்த்து போராடுறவன் சத்துரு தான். Our warfare, our fight is with devil. He is our enemy, not with the person who is having flesh and blood. We are not supposed to fight with him. Hallelujah. Hallelujah. நம்ம வந்து யாரோட யார் நம்மளோட எதிரின்னு பார்த்தோம். நம்ம எதிரியோட எப்படி போராடணும் நம்ம பார்த்தோம். Hallelujah. பொல்லாத ஆவிகள் சேனைகளோடும் வானமண்டல சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம். Hallelujah. Hallelujah. அதான் வாழ்க்கையில போராடுது இல்லையா? அதான் வாழ்க்கையில போராடுது. மனுஷனை ஈஸியாக ஜெயிச்சிடலாம். மனுஷனால ஒன்றும் பண்ண முடியாது. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் உங்க கையில அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. ஒருவேளை நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. யாரோ ஒருத்தர் வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்றாங்க, அதிகமாக பிரச்சனை பண்றாங்க. நீங்க என்ன தெரியும்னா எப்படி ஜெபம் தெரியும்னா, ஆண்டவரே அவனை கைய கால ஓடியும் அப்படி ஜெபம் கூடாது. அது அப்படி ஜெபம் இல்லை. Hallelujah. Somebody is fighting with you. Somebody is unwantedly fighting with you. You should not tell them that Lord break his leg, break his hand. That is not our prayer. Hallelujah. Why he is fighting with us? அவன் ஏன் நம்மகிட்ட சண்டை போடுறான்? அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பொல்லாத ஆவி உன்கிட்ட சண்டை போட முடியாது. ஏவது ஒண்ணு. Hallelujah. Hallelujah. அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பொல்லாத ஆவி உன்னை சண்டைக்கு நேரம் தூண்டு முடியாது. என்ன பண்ணுது? நீயும் சண்டை போடு, நானும் சண்டை போடுறேன். Hallelujah. நீ உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா, உனக்கு மாம்சத்தோட ரத்தத்தோட போராட்டம் இல்லைன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டா அவனை நீ சண்டை போட மாட்ட. அவன் சண்டை போட்டு அவன் நீ சமாதானமா ஏற்றுக்க. ஆனால் நீ என்ன பண்ண நைட்டு அவனுக்குள்ள கிரியை செய்கிற பொல்லாத பிசாசுங்கிற இயேசு நாமத்தில் கட்டுகிறேன். Hallelujah. 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 ஐடியா புரிஞ்சுதா புரியலையா? என்ன செய்யணும்? அவன்கிட்ட சண்டை போட வேண்டாம். We are not supposed to fight with the person who is fighting with us. The person is not our enemy. The devil, the evil spirit which is there within the concerned person, that is our enemy. Hallelujah. அவனுக்குள்ள கிரியை செய்கிற அந்த சாத்தாண்ட கிரியை தான் உனக்கு எதிராக கிரியை செய்யுது. அவன் கிரியை செய்யல, அந்த மனித கிரியை செய்யல. நீ நேசிக்கிற எல்லாருமே நேசிதான். Hallelujah. ஆனால் அவனுக்குள்ள கிரியை செய்யக்கூடிய அந்த பொல்லாத பிசாசு கிரியை கட்டுமுடியான அதிகாரத்தை ஆண்டவர் உங்க கையில கொடுத்துருக்காரு. Hallelujah. கைகளை தட்டி. Hallelujah. 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 கட்டவும் அழிக்க உனக்கு அதிகாரம் இருக்கு. Hallelujah. நீங்க ஊர்ல கேள்விப்பட்டு இல்ல, நாய் இருக்குல்ல, நாய்க்கு வாயை கட்டலாம். இந்த நாய் ரொம்ப ரசிச்சது, ரொம்ப தொல்லை பண்ணு, கடிக்க வர நாய், குலைக்க வர நாய் நம்ம ஊர்ல மூணு வார்த்தை சொல்லுவான். மூணே வார்த்தை சொல்லுவான். இந்த 3 வார்த்தை சொல்லுவோடனே நாய் என்ன பண்ணுவோம்? கட்டப்பட்டு போயிடும். அவ்வளோ நாயால பேச முடியாது, குலைக்கவே முடியாது. அதே மாதிரி அந்த நாய் கட்டின நாயை நல்லா எல்லாரும் கேட்க அவனை விட்டுருங்க. கட்டின நாயோட வாய் கெடுக்கல, அதை கட்ட வந்து அவுக்கவும் முடியும். அதே மாதிரி இந்த குலைக்கிற சாத்தா இருக்குல்ல, இந்த குலைக்கிற நாய் இருக்கு சாத்தான், அதை கட்டுப்படியான அதிகாரம் உங்க கையில இருக்குது, அவுக்க முடியாத அதிகாரம் உங்க கையில இருக்குது. Hallelujah. Hallelujah. I was telling that there is some technique called you can bind the dog, barking dog, biting dog. You can bind it, same time you can open it. If you bind it, it will not be able to eat, neither speak. Hallelujah. The same way you have a right to bind the evil spirit activity. Hallelujah. Hallelujah. You have a right to bind the devil. Hallelujah. Unless you bind the devil, you cannot win in your life. நீ சாத்தான கட்டல அப்படின்னா, நீ சாத்தான ஜெயிக்கல அப்படின்னா, நீ வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. Hallelujah. Hallelujah. சாத்தான நீ கட்டினாதான் பயப்படுவான். நீ கட்டுறது இப்போ நம்ம இருக்கோம், ஒரு இடத்துக்கு போறோம், அங்க போய் ஏதாவது பிரச்சனை நம்மளை கட்டி வச்சுட்டா நம்ம பயப்பட மாட்டோமா? அங்க இருக்காங்க
அங்கே இருக்காங்க பிரச்சனை பிடிச்சாங்க அப்படின்வாங்க கட்டி போட்டுவாங்க போமா 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 போக மாட்டோம் இல்லையா? அப்போ நீ கட்டுறது சத்தம் மாட்டோம் வருவானா? நீ கட்டுறது வருவானா சத்தம்? If the devil knows you are able to bind, will the devil will come near you? The problem will come near you. No. Hallelujah. Hallelujah. Did you understand me? If you don't bind, நீ கட்டல அப்படின்னா அவன் உன்னை கட்டுவான். Hallelujah. 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 If you don't bind, the devil will bind you. இங்க ரெண்டு பேர் தான். ஒன்று நீ இந்த சாத்தான் உன்கிட்ட அதிகாரம் இருக்கு, நீ பயன்படுத்தலாம், அவன் மேல பயன்படுத்துவான். Hallelujah. 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 போலீஸ்காரன் கையில லத்தி சுத்தினாதான் எல்லாரும் ஓடுவான். இவன் சும்மா தான் சண்டைக்காரன் கள்ளப்படி என்ன செய்வான்? இவன் லத்தி சுத்தினா எல்லா பேரும் ஓடி போயிடுவான். Hallelujah. Hallelujah. So you have the right to bind. So நீ ஜெபத்தில் என்ன பண்ணும்? நைட்டு ஜெபத்தில் என்ன பண்ணும்? ஒன்று நீ செய்ய வேண்டாம். You don't have to do anything. Just say, I bind all the evil spirit activities in the name of Jesus. என் வாழ்க்கையில் கிரியை எல்லா பொல்லாத பிசாசு கிரியில காட்டுகிறேன். அல்லேலூயா. எனக்கு எதிராக சண்டை போடுறார் அந்த பிரதரு, அவருக்குள்ள கிரியை செய்கிற பொல்லாத அசுத்தாவின் கிரியை கட்டளை இயேசு நாமத்துல. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ பிரச்சனை பண்ற மனுஷனை எடுத்து போராட, பிரச்சனை எடுத்து போராடு. பிரச்சனை கொண்டு வர யாரு? பிசாசு. அவனை எடுத்து போராடு. அல்லேலூயா. அல்லேலூயா. Then only you can win. Your enemy is not the man. Your enemy is the devil. You need to bind in your prayer so that you can win the battle. Hallelujah. Hallelujah. அது எப்பேற்பட்ட பேட்டலா இருக்க போல, எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை இருந்தா கூட பரவாயில்ல. அது கடனை கொண்டு வர நம்ம சொன்னாங்க. கடனை யார் கொண்டு வைப்பா? கடன் மேல வச்ச ஒரு சுமக்க முடியாத ஒரு பாரம் இல்லையா? ஒரு பாரமான சுமை. அதை யார் கொண்டு வைப்பா? பிள்ளைங்க மூலமா கொண்டு வரான். அதுக்காக கடன் வாங்கி கொடு, இதுக்காக கடன் வாங்கி கொடு, இதுக்கு வாங்கி கொடு, இப்படி என்ன பண்ணா? பிள்ளைய தோண்டி என்ன பண்ணா? கடனை வாங்கு கடன் பண்ணி முங்கின என்ன பண்ணுவேன்? இந்த வாழ்க்கையே எனக்கு ஏன் கடனை கட்டப்படலையே, ஏன் நிம்மதியே போச்சு, நீ என்ன பண்ணுவேன்? ஐயோ நானே போச்சு, அது நல்லா இருக்கும் சொல்லுமா இல்லையா? அதுக்கு தான் பிசாசு கொண்டு வரான். அதுக்கு தான் வேதம் என்ன சொல்லுது? கடன் வாங்காதிருப்பாயாக. கடன் வாங்காதே சொல்லுது வேதம். Do not lend money. Bible clearly says, do not borrow money. Hallelujah. Hallelujah. Do not borrow money. Bible says very clearly, He knows your need. He will give you everything. நீ இருக்கிறத வச்சு நீ என்ன பண்ண? நீ சமாளி. Hallelujah. Hallelujah. அவன் சொன்னா உனக்கு புத்தி வரணும். வாசனம் சொல்லுது, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். அப்ப கடன் வாங்கலாமா? வாங்கக்கூடாது. Hallelujah. புத்தி புள்ள சொன்னா பிள்ளைக்கு சொல்லு. பைபிள் சொல்லுது கடன் வாங்காது சொல்லிருக்குது. உனக்கு வேண்டாம், நீ போய் கடன் வாங்கி நீயே கட்டிக்க, நான் வாங்க மாட்டேன்னு சொல்லு. Hallelujah. 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 So அந்த என்ன சொல்லுது? The borrowing money, that habit is brought by the evil spirit. So that you can be addicted to that. You can be addicted to that bondages. So that you are not able to come out. Hallelujah. Hallelujah. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? உங்களுக்கு சாத்தான் தான் கடன் வாங்க கூட தூண்டுவான். The devil only make you to borrow money. சாத்தான் தான் அவனை தூண்டுவான். சாத்தான் யார் மூலமா வேணா தூண்டுவான். உன் குடும்பத்தில் பாசமான புள்ள வந்து சொல்லுவோம், ஐயோ அம்மா எனக்கு ஒரு 10,000 வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமா? ஏன் நீ வேலைக்கு போனா நல்லா இருக்காதா? சோம்பேறியா இருக்க சாப்பிடக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. சோம்பேறியா இருக்கவன் சாப்பிடக்கூடாது. நீ வேலை செய்யாததால் சாப்பிடவும் கூடாது பைபிள் சொல்லுது. நீ சுறுசுறுப்பு என்ன சொல்லுது? சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ சுறுசுறுப்பா இரு, நீ வேலை செய். You be an active person. You work. You try to make money. Lord will bless you. Lord will bless you. Don't borrow money. Hallelujah. Hallelujah. Today you make a decision. Don't borrow money. Hallelujah. The borrowing money is a addict. அது உனக்கு ஒரு அடிமைத்தனம். Hallelujah. That will take you into the bondages. உன்னை வெளியே விடுதலையாக்க முடியாது. ஏசாமி சொல்றாரு, ஒருத்தன் கடன் வாங்கினான். கடனை கொடுக்க நிர்வாகம் அவனை பிடிச்சி என்ன பண்ணாங்க? உபாதிக்கிறவர்கிட்ட கொடுத்தாங்க. உபாதிக்கிறவன் என்னது? சிறைச்சாலை வச்சுட்டான். அவன்ல கெட்ட கடனை வசூல் பண்ணிட்டு தான் அவனை விடுவேன். போடு உள்ள போடுவனே கட்டிட்டு போனி பிள்ளை குட்டியா பரவாயில்ல, அதை கொண்டு அடமானத்தில் வை, எல்லாத்தையும் கொண்டு வை அப்படி சொல்ல ஆண்டவர். அப்போ என்ன சொல்லுது? கடன் வாங்கலாமா? கடன் வாங்கினா நீ கடன் கொடுத்தவனுக்கு நீ அடிமையாயிரு. அல்லேலூயா. அதான் ஆண்டவர், நான் உன்னை அடிமையா வைக்கல மகனே, அடிமையா வைக்கல மகளே உன்னை. Hallelujah. Hallelujah. I have not kept you as a slave. You are not supposed to borrow money. If you are a slave, go and borrow money today. Hallelujah. Are you a slave? No. Are you a slave? No. If you are a slave, go and borrow money. நீ அடிமையா இருந்தா போய் கடன் வாங்கு. நீ சுயாதீனா அந்த கடன் வாங்காத. Hallelujah. Hallelujah. நீ சுயாதீனா அந்த கடன் வாங்காத. நீ யாருக்கு அடிமைப்படாத முதல்ல. ஏன்னா நீ மற்றவனை கட்டுப்படி அரசு உனக்கு அதிகாரம் இருக்குது. You are having the right to bind.
நீ ஏன் கடனை வாங்கிட்டு படுத்துட்டா நீ என்ன பண்ணுவ? ஐயோ யாருக்குள்ளேயே பெரிய சாமி என்ன விடுதலையாக்குனா நீ எப்படி போய் கட்டுவேன்? அப்போ சாதனை கட்டுற அவன் கருத்தில் உட்காந்துருவான். அவன் எப்படி கட்டணும்? அல்ல இல்லையா? அவன் இல்லையா? கடன் இருந்ததுன்னா மனசில் நிம்மதி இருக்குமா? நிம்மதி இருக்குமா? If you borrow money, will you have peace in your life? No. Will you have peace in your life? You will not have peace in your life. When you are not having peace in your life, how will you pray? நீ எப்படி ஜெபம் பண்ணுவ? உன் மனசுல பீஸ் இல்லைனா, உன் மனசுல சமாதானம் இல்லைனா நீ எப்படி ஜெபம் பண்ணுவ? அல்லேலூயா, அல்லேலூயா. உன் மனசுல சமாதானம் இல்லைனா நீ எப்படி பிசாசை கட்டுவ? என் பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு பிரதர். அல்லேலூயா. என் பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு பிரதர். உன்னை எப்படியாவது அடிமையாக்கி கடன் என்ற ஒரு என்ன சொல்லுது, கடன் என்ற ஒரு கட்டுப்பாடுகளை உன்னை கொண்டு வந்து, கடன் என்ற ஒரு என்ன சொல்லுது, ஒரு வளையத்துக்குள்ள உன்னை கொண்டு வந்து உன்னை அந்த குழியில தள்ளி கேட்டு அடைச்சிருவாங்க. அல்லேலூயா. கேட்டை போட்டு பூட்டிடுவான், அவனை வெளியே வர முடியாது. இப்போ கூட அந்த பணத்தை கட்ட முடியாமல் இல்லை, அந்த பணத்தை கட்ட முடியாதனால இல்லை, வேலை பார்க்க முடியாதனால இல்லை, வருமானம் வராதுன்றதுனால இல்லை, வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்துக்கு மேலே உனக்கு கடனை கொடுத்து வைக்கணும் அவன் ரெடியாக இருக்கான். ஏன் அடி அந்த கடனுக்கு அடியப்பட்டிருக்கு? அவனுக்கு அடியப்பட்ட நீ கடன் கொடுத்தவனுக்கு கடன் வாங்கினவன் அடிமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. If you borrow money, you are a slave for the person who has given the money. So don't borrow money. He is trying to pull you down, pull your leg and take money again and again and again and again. Brother Mir has come to Bangalore to work to close his burden and debit and everything. அவர் வந்து சொல்லுது, அவர் நிறைய கடன் இருக்குது, அவர் தம்பிக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கான வாங்க கடன் இருக்குது, அதை கட்டுப்படியாக அவர் என்ன பண்ணிக்காரு, அவரும் தம்பி என்ன பண்ணிக்காங்க, பெங்களூரில் வந்து தம்பி ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்குறான், இவர் ஹோட்டலில் வேலை பார்க்குறாரு. அவர் பிகாம் முடிச்சு எம்காம் பண்ணிட்டு இருக்காரு, பாட்டு எம்காம் பண்ணிட்டு ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இது மாதிரி ஒரு ஹோட்டலில். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்காக? கடல்ல இருந்து நம்ம விடுதலையாகணும், வாழ்க்கையில் சமாதானம் வரும். முதல்ல கடன் நம்ம விட்டு போயிடுச்சு அப்படின்னா வாழ்க்கையில் முழுவதுமான ஒரு விடுதலை வந்துடும், ஒரு சமாதானம் நமக்குள்ள வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்மளை யாரும் அடிமைத்தனத்துக்கு தள்ள முடியுமா? முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கணும் ஒரு நோக்கம் வச்சிருக்காரு. ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கணும் ஒரு நோக்கம் வச்சிருக்காரு. நீ பிதாவை கட்டிடு, அவன் இனிமே உனக்கு கடவுளுக்கு தள்ளக்கூடாது. அவனுக்கு தள்ளதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. He don't have any rights to pull you back to the borrowing money. Hallelujah, hallelujah. He don't have any rights to put you into the debit. He don't have any rights to put you into the debit. You bind the evil bit today. That debit itself, அந்த கடனே ஒரு அடிமைத்தனம் தான். ஹல்லேலூயா. அந்த கடனே ஒரு அடிமைத்தனம் தான். அந்த அடிமைத்தனத்தை நீ வெளியே வரணும்னா உனக்கு சத்தியம் முதல்ல தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் நம்ம போன வாரம் பார்த்த சத்தியம் என்னும் வார்க்கச்சு. ஹல்லேலூயா. The truth of belt. ஹல்லேலூயா. ஏன்னா அதுக்கு அடுத்து வரப்போகிற சப்ஜெக்ட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா அடுத்து என்ன வருதுன்னா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு கையில பட்டயம் இருக்குன்னா அந்த பட்டயத்தை நீ எப்படி அறையில் சொருனா இருக்கணும், தேவைப்படுறப்ப எடுத்து குத்துக்கு நீ எடுத்து ரெடியா இருக்கிற மாதிரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தான குத்தி போடலாம். ஹல்லேலூயா. If you have the belt of truth, then only you can have the sword of the word of God in that. Hallelujah, hallelujah. Without the sword, can you win the battle? No. வாள் அப்படி சண்டை போட முடியுமா? வாள் அப்படி சண்டை போட முடியுமா? உலகத்துல முடியாது. ஹல்லேலூயா. இங்க வாள் என்று என்ன சொல்லப்பட்டிருக்குது? தேவ வசனம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் தான் சொல்லுது, உனக்கு இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் சொல்றோம், நீ வசனத்தை படிச்சா மட்டும் தான் நீ வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் சொல்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க படிக்க முடியாது கவலைப்படாதீங்க, நான் அதுக்கு வேற வழி தர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் சித்தமான ஆடியோ பைபிள் கடைசியாக செய்து தரசமாக கொண்டு வாங்கி கொடுப்போம். ஹல்லேலூயா. அதை நீங்கள் ப்ளே பண்ணாலே போதும், அந்த ஆடியோ பைபிள் நினைச்சது ப்ளே பண்ணாலே போதும், அதுதான் நினச்சி வசனம் நினச்சது கேட்டே போகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தருவார் உங்களுக்கு. அப்போ வசனம் எது? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நீ வைக்கணும்னா அதை வச்சுக்கிறதுக்கு உனக்கு வந்து சத்தியம் வேணும், சத்தியம் என்ற வார்க்கச்சை வேணும். ஏன்னா சத்தியம் என்ற வார்க்கச்சைனா அது கேட்கறது இல்லை. சத்தியம் அப்படி ஓட்ட இருக்கு அப்படின்னா சத்தியத்தை நீ நடந்தாதான் சத்தியம் ஓட்ட இருக்குன்னு அர்த்தம். சத்தியத்தை கேட்டா இல்லை. சத்தியம் நான் என்ன சொல்றேன் கேளுங்களேன், ஒரு சின்ன விஷயம் கேளுங்களேன். I will just tell you, when you say the truth is not just listening to the word of God. Truth means walking in the word of God. Walking in the word of God. If you are listening to the word of God, that is fine. Are you following the word of God in your life? That is a question mark. That is a question mark. நீ ஆண்டவருடைய வார்த்தையில் நடக்கிறியா? ஆண்டவருடைய வார்த்தையில் நடக்கிறியா? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க பாருங்க, நீ வசனம் எடுத்து வாசிங்களா. எபிரேயர் 12 அதிகாரம், 13 அதிகாரம்,
எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்களேன். Hebrews 13th chapter 16th verse. Hebrews 13th chapter 16th verse. Hebrews 13:16. எபிரேயர் 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அங்க என்ன கொடுத்திருக்கீங்க இங்கிலீஷ்ல? What is it in English? Do not forget to do good and to share with others. Do not forget to do good and to share with others. And to share with others. For which sacrifice God is pleased. Giving to others, sharing with others, giving to the poor. God is pleased in that. God is pleased. No, it's that pleased. இல்லையா? நீ அடுத்தவருக்கு கொடுக்கும்போது இந்த அம்மா கேட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, பிரதர் நீங்க காணிக்கையும் எடுக்கிறது இல்லை, நான் என்ன பண்றது பிரதர் என்னாங்க இல்லையா? அவங்க செய்யறதே ஒரு சின்ன வியாபாரம். ஸ்மால் மெர்ச்சன்ட் in a small vehicle. So she said you are not taking offering. I said no, we are not supposed to take offering. What can I do? Giving to others, give it to poor. அதான் நான் சொன்னேன். நம்ம வருஷத்துல ஒருத்தருக்கு நிறைய வாட்டி கொடுக்குறோம், ஏழைகளுக்கு கொடுக்குறோம். நான் போகிறப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், எப்போ நான் போகிறப்பெல்லாம் என்ன பண்ணுறோம், ஏழைகளுக்கு என்ன பண்ணுறோம், ஏழைங்களுக்கு, கண் தெரியாதவங்களுக்கு, லெப்ரசி குஷ்டநோய்கள், கால் ஹேண்டிகேப்டு, கால் இல்லாதவங்க, கையில் என்ன பண்ணுறோமோ உதவி பண்ணுறோம். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். Lord is pleased in all this sacrifice which is giving to the poor, giving to the needy. Hallelujah, 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 hallelujah. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த சரசமாக நல்லா தெரிஞ்சிருக்கும், கைசாம கூட தெரியுமான்னு தெரியல. உங்கள் ஊரில் ஆடுலாம் வெட்டுவாங்களா கோயிலுக்கு? ஆடு, கோழி, பன்னி உங்கள் ஊரில் ஒன்று தானே பலி விட்டுப்பாங்க இல்லையா? ஆமாம் இல்லையா? இங்கே என்ன சொல்லுது? எல்லா தெய்வம் என்ன சொல்லுதுன்னா, நீ அதை வெட்டி கொடு, இதை வெட்டி கொடு. இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ நன்மை செய், தான தர்மம் செய். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்காரு. அல்லேலூயா அல்லேலூயா. நீ கொடுத்த ரத்தத்துல பிரியமா இல்ல அவரு. உன் ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், கோழி மருத்துவம் அது இல்ல. சில பேர் சொன்னாங்க, உயிரை கொடுத்த சாமிக்கு மயிலை கொடுறா அப்படின்னு சொன்னாங்க, மொட்டையை போட்டுருவாங்க. அல்லேலூயா. அதுல பிரியமா இல்ல ஆண்டவர். அல்லேலூயா. many places they do sacrifice goat, sheep and even cow, buffaloes. In a meal's place they do even sacrifice on the buffalo also, right Amir? In Orissa they used to do it. But Lord is not pleased in all the things. He is pleased in the sacrifice of giving to poor and helping others and helping the fatherless, helping the husbandless. Hallelujah, hallelujah, hallelujah. This is what called walking in the truth. அல்லேலூயா. சத்தியத்திலே நடக்கலாம் வாங்க. நம்ம பண்ற இந்த தொண்டு, நம்ம செய்யற இந்த ஸ்மால் ஹெல்ப்லாம் இதுக்கு பேர் என்னன்னா சத்தியத்திலே நடக்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. Come let us walk in the truth. Come let us walk in the truth. All these small works which we are doing, no, all this helps, giving to the poor people dress. லாஸ்ட் மந்த் நம்ம பண்ணோம், நிறைய பேருக்கு ட்ரெஸ்லாம் என்ன பண்ணோம் கொடுத்து விட்டோம். நிறைய புது ட்ரெஸ், பழைய ட்ரெஸ் இல்லை, புது ட்ரெஸ் தான் கொடுத்து விட்டோம். அல்லேலூயா அல்லேலூயா. ரொம்ப நினைச்சது ட்ரெஸ்ஸே போடாமல் இருக்க பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்லாம் வாங்கி என்ன பண்ணோம் கொடுத்து விட்டோம். அந்த லெப்ரசி கேம்பஸில் வீடுகள்லாம் ஒடுக்கிட்டு இருந்துச்சு, அவங்களாம் என்ன பண்ணோம், நம்ம ஷீட்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோம். அல்லேலூயா அல்லேலூயா. அது சத்தியத்தை கேட்கறதில்ல, சத்தியத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதுபடி செய்கிறவர்களாய் இருங்கள். You should not be a person just listening to the word of God. You should be walking on the word of God. Hallelujah. Hallelujah. சத்தியத்தை படி நீ செய், சத்தியத்தை படி நீ செய். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் இல்லையா நீ பார். Hallelujah. Hallelujah. இல்லைங்க பிரதர் சர்ச்சு மாதிரி நீ காணிக்கை எடுத்து போய் போட, நீ போய் போட்டான ஆண்டவர் என்ன அந்த காணிக்கை எடுத்து சாப்பாடு வாங்கி சாப்பிடாரா? ஏதாவது பதில் சொல்லுங்க. You are putting the offering, where you are putting the offering in your church? Is God is taking the offering and making food or anything or what? No. You just read the word of God. Let us read Deuteronomy 14th chapter. உபவாகமம் 14ஆம் அதிகாரம் வாசிங்க. பதினஞ்சு. Deuteronomy 15th chapter 10th verse, 15th chapter 7th verse. Deuteronomy 15:7. Anyone is poor
among your. கொஞ்சம் சத்தமா வாசியா. If anyone is poor If anyone is poor among your, உங்களுக்குள்ள எவனாவது ஏழையா இருந்தா, if anyone is poor among you, follow Israelites in any of the towns of the land the Lord your God is giving you. Do not be hardened, tight-fisted towards them. do not be hard-hearted to tighten your hand. Tight-fisted. உன் இதயத்தை கடினமாக்கி கொண்டு கையை மூடிக்காதடி. அல்லேலூயா. அல்லேலூயா. 7ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுது? உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும். இருதயத்தை கடினமாக்கி, என்ன சொல்லுது? இருதயத்தை கடினமாக்கி கையை மூடிக்கிறாத நீ. உன் ஏழை சகோதரனுக்கு நீ கொடுக்காம என்ன பண்ணாத, உன் இருதயத்தை கடினமாக்கி உன் கையை மூடிக்கிறாத. இங்கிலீஷ் என்ன சொல்லுதுன்னா, do not be hard-hearted. do not be hard-hearted. ஹார்ட் நினைச்சது அது என்ன பண்ணும்? கல்லை கொண்டு நினைச்சது நல்லா உடைக்கணும். ஹார்டா இருக்கு ஹார்ட் இதயத்தை. அல்லேலூயா. கடின இதயம் இருக்காது. அல்லேலூயா. உன் ஏழை சகோதரனுக்கு கொடுக்காதபடி நீ கடின இதயம் இருக்காத. உன் கையை மூடிக்கிறவனா இருக்காது. நிறைய பேர் கையை மூடிப்பாங்க. எங்க தெரியாம கூட எடுத்து காசு தான் போட்ட போறான் பாக்கெட்ல. பிச்சைக்காரன் வந்துட்டான் தெரியாம எடுத்து காசு போட்ட போறான் நினைப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. do not be hard-hearted and close you. என்ன? டைட் பிஸ்டடா. இறுகி போன கை, அப்புறம் கை குறுகி போயே நின்று போயிடும். அப்புறம் உனக்கு சில பேர் தான் எச்சுக்கேட்டி கூட காக்க ஓட்ட மாட்டாங்க. அல்லேலூயா. அவ்வளோ நல்ல தர்ம பத்திரவான்கள் நம்ம ஊர்ல இருக்காங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா வசனம் என்ன சொல்லுது? do not be hard-hearted பாருங்க. poor brother, ஏழை சகோதரனுக்கு கொடுக்காதபடி உன் இதயத்தை வஞ்சித்து வைக்காத. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப 8 வாசிங்க. read 8. அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. But you shall open your hand to him and lend him sufficient for his need, whatever it may be. நீ என்ன செய்து அவனுக்கு கொடுக்கறதுக்கு என்ன செய்து? நீ தாராளமா கொடு அவனுக்கு. என்ன செய்து அவனுக்கு கொடுக்கறது சஃபிஷியன்ட் கொடுக்கறது. என்ன செய்து கொடுக்காம எப்படியாவது அடைச்சி வச்சிடலாம், ஏமா நம்ம என்ன வச்சிடலாம் நீ நினைக்காத. நோ ப்ராப்ளம். கிவ் இட் freely, no problem. Hallelujah. Hallelujah. Matthew 10:7 சொல்லுது. Matthew 10:7 says that you receive freely, you give freely. Hallelujah. நீ குடு. அப்ப எனக்கு என்ன ஆகும்? ஐயோ நான் கொடுத்து நான் என்ன பண்றது? நான் கொடுத்தா என்ன பண்றது? அங்க போட இங்க வாசிட்டு அங்க போலாம். Let us read Deuteronomy 15 chapter, then we'll go there. Deuteronomy 15:10. அப்ப உபாகமம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்களேன். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும்போது என்னை விசனப்படாது இருக்கிறாங்க. ஐயோ கொடுத்துட்டனே சில்லற இல்லாம 100 ரூபாய் காசு போட்டுனப்பா. ஐயோ அப்படி நினைக்காத நீ. பரவாயில்ல. அது நிமித்தமாக உன் தேவனாய கர்த்தர் எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் உன்னை சொல்லுங்களேன். வாய திறந்து ஆசீர்வாதம் வேணாமா? தசமா சொல்லு. இப்போ வசனம் என்ன சொல்லுது? நீ you read in English, no? Give generously to them and do so without a guarding heart. எனக்கு அந்த மீனிங் தெரியல. I don't know what is the meaning of guarding heart. Means maybe a tightened heart. கல்லான இதயமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுது? கல்லான இதயமா இருக்குமா? Then because of this the Lord your God will bless you in all your work and in everything you put your hand to. You give generously. Don't be hard-hearted and close your hand. Because of that the Lord will God will bless you in all your work and in everything you put your hands to. Whatever you put in your hand, என்ன வேலை செஞ்சாலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. ஹalleluya. நான் ஒரு வண்டியை தான் தள்ளிட்டு போறேன், நான் ஒரு வீட்டு வேலை மட்டும் தான் செய்றேன். ஆண்டவர் ஒண்ணு அதுலயும் உனக்கு தேவையானதை உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. ஹalleluya. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹalleluya. நீ கொடுக்காத இருந்தா உனக்கு கொடுக்க முடியுமா? அப்போ கொடுங்கள் கொடுக்கப்படும். கொடுக்கலனா கொடுப்பாரா? ஹalleluya. ஹalleluya. Give, it will be given unto you.
If you don't give, you will not be given. I am not asking you give it for God, give it to my pocket. No, I am telling you, go and give it to the poor and needy and leprosy and the blind and the handicapped who are in need. Hallelujah. Hallelujah. ஓ ஏழை சகோதரனுக்கு நீ கொடுப்பாயா தான் வசனம் சொல்லுது. யாருக்கு? ஏழை சகோதரனுக்கு நீ கொடுப்பாயா? ஒன்று கேட்குற எவனுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. கேட்குற எவனுக்கும் கொடுக்க சொல்லுது. எவனுக்கும் அப்படி நினைச்சது என்ன மட்டும் கொடுத்து ஏமாத்திரம் இருக்கும். அதனால அது ரொம்ப கிளியா சொல்லுது. உன்னை கேட்குற ஏழை சகோதரனுக்கு உன் கையை தர. Open your hand for the poor brother, so that the God who is there in the heaven will open the doors of heaven and bless you. Hallelujah. Hallelujah. நான் எப்பவுமே ஆசீர்வாதத்தை பத்தி அதிகமாக பேச மாட்டேன். வசனம் அப்படிதான் இருக்குது. Hallelujah. Hallelujah. நீ இதை செஞ்சா உனக்கு ஆசீர்வாதம் தரும். நான் ஒன்றும் ஆசீர்வாதம் இல்லை. இதை செய், வசனம் அப்படிதான் சொல்லுது. Hallelujah. Hallelujah. நீ சர்ச்சில் கொட்டி ஒரு மூட்டையை கொண்டு போட்டு உனக்கு ஆசீர்வாதம் தரணும்னு எனக்கு சொல்லலை. ஆனா ஆண்டவரை நீ பிரியப்படுத்தணுமா? அப்படிதான் வசனம் சொல்லுது. நன்மை செய்யும் தான தர்மம் பண்ண மறவாதிருங்கள். Don't forget to give to poor and do charity work. The Lord is pleased. Lord is pleased. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். Hallelujah. நீ ஆண்டவரை பிரியப்படுத்த நினைக்கிறியா? சத்தியத்தில் நட. If you want to please God, walk in the truth. Don't just be listening to the truth. Walk in the truth. Come, let us walk in the truth. வாங்க சத்தியத்தில் நடக்கலாம். Hallelujah. 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 Whatever charity work we are doing, this all called walking in the truth of God. சத்தியத்தில் நடக்கலாம். வாங்க. Hallelujah. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நம்ம செய்யலாம். Come. Hallelujah. Hallelujah. அப்போ வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிக்கலாம். Let us read James first chapter 27 verse. Let us read James first chapter 27. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யாக்கோபு 1 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் போதும். இதுதான் மாசில்லாத சுத்தமான பக்தியின் வசனம் சொல்லுது. கீழே இல்லையா? உலகத்தால் கரைபடாபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கும். ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை குடும்பம் சுத்தமா இருக்கணும்னு நினைச்சனா ஆண்டவர் தேவனா மட்டும் போதாது, திக்கற்ற பிள்ளை விதவைக்கு நீ கொடுக்குறவனான இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது நிறைய இருக்குது. இது நிறைய இருக்குது. என்ன சொல்ல தெரியுமா? லூக்கா 14ஆம் அதிகாரத்தை சொல்லுது வசனம். நீ விருந்துண்ணும் போது ஏழைகளையும் சப்பானிகளையும் கூணரையும் கூப்பிடு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அல்லேலூயா. சரதம்மா நீ பிரியாணி போடும்போது என்ன பண்ணு? ஏழைகளையும் சப்பானிகளையும் கூப்பிடு அப்படின்னு சொல்லி வசனம். அல்லேலூயா. இல்லாதவருக்கு கூடு அப்படின்னு சொல்லி நான் சொல்ற வசனம் இருக்குது. வாசிங்களேன். லூக் எப்பவுமே ஆபாயிட்டா. Let us read Luke 14 chapter 14ஆம் அதிகாரம். லூக்கா 14ஆம் அதிகாரம். லூக்கா 14ஆம் அதிகாரம். வாசிங்க. 13ஆம் வசனம் வாசிங்க. 12ல வாசிங்க. 12ல வாசிங்க. அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி நீ பகல் விருந்தாவது ராவ் இருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரியாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் பணக்காரன் ஐஸ்வர்யம் அழைக்க வேண்டாம். அழைச்சா நீ கூப்பிட்டு அவங்களோட கூடுவாங்க. அழைத்தால் உன்னையும் அழைப்பார்கள். உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்துண்ணும் போது பிரியாணி போடும் போது ஏழைகளையும் கபாப் சுடும் போது ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானா இருப்ப சொல்லி. அப்பொழுது நீ பாக்கியவானா இருப்ப. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் சத்தியத்தில் நடக்குது. அல்லேலூயா. நீ பிரியாணி போட்டு நீயே தின்னுட்டு இருந்துருக்கீங்க, அது சத்தியத்தில் நடக்கிறது இல்லை. அல்லேலூயா. நீ கபாப் போட்டு நீ கடிச்சுக்கிட்டே இருக்கலாம் எலும்ப, அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. Luke 14:12-13. Can anyone read in English? But when you give a banquet invite. When you give banquet invite, நீ விருந்து பண்ணும்போது when you are making a feast, the poor, the crippled, the lame, the blind, and you will be blessed.
When you are having the feast, mean when you are having the birthday party, or when you are having the wedding party, Jesus says, don't call the rich, don't call the friends. Maybe you can call, no problem, they will also call you back. It's of no use, it says. Call the poor and needy, call the blind man, so that they will not give you back. You will be crippled limb. The handicapped people. Hallelujah. You call the blind and needy and leprosy, you will be blessed. You will be blessed. You wanted to be blessed. Do you want to be blessed? Call them for your wedding. Hallelujah. Mean when you are doing wedding, you must call the blind and you must call the people who are not able to walk. You must call the poor people for the wedding. Hallelujah. Hallelujah. Not only calling the rich people, call the poor also. Hallelujah. ஆனா பணக்காரருக்கு கொஞ்சம் கோபம் வரும் நீ அப்படி கூப்பிட்டு அப்படின்னா என்னடா வர புத்தி கட்டி போச்சா அவனையும் கூப்பிட்டு அங்கே உட்காந்து என்னையும் கூப்பிட்டு பிச்சைக்கார பேரோட உட்கார்ந்து கேளுமா ஏசு கிறிஸ்து அப்படிதான் நினைச்சாரு ஆதரவற்றவன் திக்கற்றவன் விதவை இவனெல்லாம் நீ நேசிக்கணும் அப்படின்னா தான் நீ உண்மையான கிறிஸ்தவன் அப்படின்னா தான் நீ ஏசு கிறிஸ்துவின் சீசன் if you are a disciple of Jesus you must call on the poor and needy for your feast then only you are a disciple of Jesus then only you are walking in the truth then only you can be in the truth Hallelujah 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 இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் இனிமே நான் அனுசது பர்த்டே ஃபங்க்ஷன் கூப்பிட வச்சேன்னா நான் கண்டிப்பா ஒரு 2-3 குருடர்களையாவது கூப்பிடுவேன் ஆண்டவரே நானு 2-3 ஏழை கணவன் இல்லாத ஒரு விதவையாவது கூப்பிடுவேன் ஆதரவற்ற பிள்ளையை கூப்பிடுவேன் ஒரு ஏழை பிள்ளையை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து ஆண்டவரே நீ தீர்மானம் பண்ணு நீ கொஞ்சமா ஆண்டோட வார்த்தை நீ நடக்கணும் பிரயாசப்படும் அப்ப ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் Hallelujah Hallelujah you take a decision if I am having a birthday party if I am having a wedding party, Lord, I take a commitment. I will call at least I will call few of them and feed the same food. No different food. Same food, same kebab, same biryani, same thing you need to give. You should not get different thing. Hallelujah. Hallelujah. Nee partiality pa kudadu. You cannot see a partiality. Paravati nee paakana kudadu. Hallelujah. Hallelujah. Nee appadi senju pa. Life will change into a turning point. Hallelujah. Hallelujah. ஓ வருமானத்துல எடுத்து வச்சது ஏழை சகோதரனுக்கு கையை கொஞ்சம் தர ஏழை சகோதரனுக்கு கொஞ்சம் கையை நீ திறந்துப்பா உன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறா இல்லையா பார் அப்ப ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் உன்னை பல வழியை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதம் வரும் Hallelujah Hallelujah உன்னை பிடிச்சிருக்க பீடெல்லாம் போகும் உன்னை தொடர்ந்து வர்ற உன்னை சாவ கேடு உன்னை தொடர்ந்து வர்ற கடன் பிரச்சனை எல்லாம் உன்னை விட்டு வெளியே போகும் Hallelujah Hallelujah இது ஆண்டவர் வாயிலிருந்து வந்து வார்த்தை This is all the word of God. This is all the word of God. Follow this in your life. Follow this in your life. All the bondages will break. All the bondages will break. All the bondages will break. You will have a way forward in your life. You will have a way forward in your life. Lord will make a way forward for you. Hallelujah. Hallelujah. This is called the truth. This is called the truth. You need to walk in the truth. Not just listening to the truth. கேட்டுட்டு மட்டும் சொல்லுது இந்த காதில் வாங்கி இந்த காது சேவடம் காதில் ஒரு சங்கமாக கேட்டு போயிடலாம் Hallelujah அதுல நடந்து பார் அப்ப தெரியும் நீ ஆண்டவர் ஆசீர்வதிக்காரா இல்லையா நீ சோதிச்சு பார் Hallelujah Hallelujah அப்ப நீ என்ன சொல்லுது சில பேர் சொல்லுவாங்க ஆண்டவர் நீ காணிச்சு கொடு ஆண்டவர் கொடுத்து நீ ஆண்டவன் ஆசீர்வதிப்பார் நோ ஆண்டவர் உன் காணிக்க வாங்கி என்ன உனக்கு பலி கொடுக்க போறாரா உன் பாவத்துக்கு பலி செலுத்த போறியா அவர் தான் ஒரே தடவை பலி ஆயிட்டாரு Hallelujah he has sacrificed himself in one and once for all you don't have to do any sacrifice you don't have to give any offering you don't have to give any tithes no offering no money for Jesus give to the poor and needy that is what walking in the truth Hallelujah Hallelujah மறுபடியும் நம்ம திருப்பலாம் எபேசியர் திருப்பலாம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எபேசியர் 6 chapter 14 verse Stand therefore, having fastened on the belt of truth, and having put on the breastplate of righteousness, and as shoes for your feet, having put on the redeeming given by the gospel of peace. Hallelujah Hallelujah சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களை தொடுத்தவர்களாயும் Hallelujah Hallelujah the gospel of your
footwear. Without that you can't walk. Without that you can't walk in the truth. Hallelujah. Hallelujah. Yes, நல்லவர் நீ சொல்லித்தான் ஆகணும். கிறிஸ்தவனா நீ மாற நீ சொல்லித்தான் ஆகணும். வேற வழியே இல்லை. Hallelujah. That is your duty. That is your duty. நீ நல்லா செஞ்சு பார். நீ நல்லா செஞ்சு பார். ஏழைக்கு இறங்கி பார். 4 பேர் உன்னை பார்த்து கேட்பா, ஏன் நீ இப்படி செய்யற? உனக்கே நிலைமை இருக்குது. நீயே தள்ளி வீட்டுல காய் வைக்கிறிய, நீயே பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கிய, உனக்கே அந்த வேலை. அவனுக்கு ஒரு கொஸ்டின் வரும். நிறைய காயாளி இல்லாத கூட இருக்கணும் கொடுக்காது. அல்லேலூயா அல்லேலூயா. சாப்பாடு கொள்ளாம கொடுத்து அவனுக்கு தான் உதவி செய்யணும். இருக்கொண்ட கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அவன் நம்மள பார்த்து தூத்துட்டு போவான். பார்த்தியா கொழுப்பு ஏறி போச்சு, காயை விற்கிறதுக்கெல்லாம் மேலே கொடுக்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் அவன் காய நம்ம அப்படின்னு சொல்லுவான். அல்லேலூயா சொல்லுவானா இல்லை கிசாமா? சொல்லுவானா இல்லையா? இந்த பிள்ளைக்கு ரொம்ப காசு கூடி போச்சு, அட்டையை தூக்கி கடல போட்ட சும்மா நடக்குமா அப்படிமா அவனை பார்த்துருவோம். அல்லேலூயா அல்லேலூயா. give it to the poor. வசனம் கரெக்டா சொல்லுது. தேவை உள்ளவனுக்கு கொடு. புவர் புவர்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருப்பால அவனுக்கு தான் கொடுக்கணும் வசனம் சொல்லுது. இருக்கிறவனுக்கு இல்லை, இருக்கிறவனுக்கு கொடுத்தா அவனுக்கு கொழுப்பா பேசுவான். பேசிட்டு ஒன்னையே தூசிப்பான். அவன் பின்னாடியே பொண்ணு பேசுவான். பரவாயில்ல ரொம்ப தான் இந்த அக்கா கிட்ட சொல்லுது, காசு ஜாஸ்தி ஆகி போச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. பாரு வண்டி கட்டிலாம் வாங்கிச்சு, பார்த்தியா பாரு ட்ரெஸ்ஸை பாரு அப்படின்னு சொல்லுவான். ஓட்டே வாங்கிச்சு அவரு ஒன்று பார்த்து சொல்லுவான். அல்லேலூயா. Give it to the poor. Don't give it to everybody. They will talk behind you. They will talk behind you. சொந்தக்காரன் கொடுக்காத, அது முதல் விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. சொந்தக்காரன் கொடுத்தா பின்னாடி போய் அவனை தூத்துவான். அவனை பின்னாடி போய் அவனை பார்த்தீங்கன்னா உனக்கு சூனியம் வைப்பான். சொந்தக்காரன் தான் உனக்கு சூனியம் வைப்பான். சொந்தக்காரன் தான் உனக்கு சூனியம் வைப்பான். அவன் கூட பிறந்தா தான் உனக்கு சூனியம் வைப்பான். நல்லா தெரிஞ்சுக்க மாதிரி. அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா அவன் சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளல. சத்தியத்தை அறிஞ்சு கொள்ள அவன் கிறிஸ்தவனா கூட இருப்பான். நான் இல்லைன்னு சொல்லல. கிறிஸ்தவனு சூனியம் வைக்கான். கிறிஸ்தவனு சூனியம் காட்ட போறான். சவுல மாதிரி இருக்கான் கிறிஸ்தவன் கூட. சவுல் என்ன பண்ணான்? What Saul did? Saul went to the lady who is into witchcraft, who call the dead people, and ask what is going to happen. Hallelujah. Hallelujah. Don't be like a Saul. Hallelujah. I am not telling you. There are Sauls in Christianity. There are Sauls in Christianity. Hallelujah. Hallelujah. There are many Sauls in Christianity. There are Sauls in our family. Saul போல குறியேக்க போறவன் நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஃபேமிலில கூட. சவுல போல குறியேக்கிறவன், சூனியம் வைக்கிறவன், மாந்திரிகம் பண்றவன் நமக்குள்ளே இருக்கான், நம்ம ஃபேமிலியில இருக்கான். அதை நீ தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. இல்லாம இல்லை நான் சொல்றது. ஏன் அப்படின்னா சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளலாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அதாவது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? இப்படி அடிச்சாலும் இப்படி திருப்பி காட்டுனாரு. அப்படி உன் கூட மாறிடும் நீ கிறிஸ்துக்குள்ள வந்தா. அப்படி மாறிட்டனா நீ தீமையை சகிக்கிறவனா மாறிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா கிறிஸ்தவன் எப்படி இருக்கானா, நான் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? ஆவிச்சுக்கணும், எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. If you come to Jesus, be ready to sacrifice. Hallelujah. Sacrificing is a Christian life. But today's Christian, they want to take out all my properties of my father to be me and mine only. I can't leave anything. Hallelujah. Hallelujah. எங்க அப்பா சொத்து பூரா நான் எப்படியா ஏமாத்தி வாங்கிக்கிடுவேன் நானு. இன்னைக்கு எதுக்கு ஜனம் எப்படி செய்யறான்? ஒன்று சொத்து, அல்லேலூயா, பணம், இல்லை அடுத்தவனை கெடுக்கணும், அவன் நல்லா இருக்கான், நான் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்க கூடாது, தீமையான எண்ணம். அல்லேலூயா. மனுஷன் நல்ல எண்ணம். கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையை உங்களிலும் இருக்கிறது வசனம் சொல்றது. கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை உங்களிலும் இருக்கிறது. அப்படி இருந்தா நீ சூனியம் பண்ணுவியா? அல்லேலூயா அல்லேலூயா. நீ சத்தியத்தில் நடந்து பார். சூனியம் வைக்கிறவன் பின்னங்கால் பெடல் அடிக்க ஓடிப்போம். அல்லேலூயா. You walk in the truth. Who are doing witchcraft against you, they will fall in front of you. உனக்கு முன்ன வந்து ஆண்டவர் மண்டி போட வைப்பார். எனக்காக ஜெபம் பண்ணு, எனக்காக ஜெபம் பண்ணு. நான் செஞ்ச சூனியம் எனக்கு திரும்பிட்டு எனக்காக ஜெபம் பண்ணு. அவனை கொண்டு ஆண்டவர் உன் காலை மண்டி போட முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. அதை செய்கிறவர்களும் இது சூனியத்தை செய்கிறவர்களும் அதன்படி நடக்கிறவங்க வெட்கப்பட்டு போகும்படி ஆண்டவர் செய்வார் உனக்கு முன்னாடி வந்து. அல்லேலூயா அல்லேலூயா. நாய்களும் சூனியக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. சூனியத்தை நம்பாத, சூனியத்தை கேட்காத, சூனியக்காரன் படி நீ செய்யாத. அல்லேலூயா அல்லேலூயா. அப்படிதான் கிறிஸ்தவன் சொல்லப்படுது. ஆனா கிறிஸ்தவன் என்ன பண்றான்?
காரியம் நடக்கலையே, காரியம் நடக்கலையே, எப்படி அடுத்தவன் ஏமாத்த முடியலையே, ஏமாத்தி காசு சம்பாதிக்க முடியலன்னு என்ன பண்றான்? கிறிஸ்தவன் சூனியத்தை நாடி போறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவருக்கு எழுதியிருக்காரு, எங்க வசனத்துல ரொம்ப பின்னாடி இருக்காரு, வெளிப்படுத்தல் இருக்காரு, நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரரும் கொலைபாதகரும் விக்கிர ஆராதனை பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். எங்க? இருள இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை ஒருத்தவனுக்கு சூனியம் எழுதினான், நீ கவலைப்படாத, நீ பரலோகத்துக்கு போயிடுவ, அவன் நரகத்துக்கு போயிடுவான். அது மாற்றவே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நினைச்சது, don't be afraid, somebody done witchcraft for you. Don't be afraid, somebody done the shunyam. Hallelujah. There is nobody person who is doing all that will go to the hell until they repent. But there is something ready for you because you sacrifice yourself even in the case of the witchcraft activity also. You are praising your God who has created you so that he will exalt you. Hallelujah. Hallelujah. இந்த சூனியத்தின் மத்தியில் நீ ஆண்டவரை துதிக்கிறாயே, ஆண்டவர் அது நிமித்தம் உன்னை சாட்சியா வைப்பார். Hallelujah. 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 He will make you as a living testimony. You will be a living testimony. அவன் எத்தனை சூனியத்தை செஞ்சாலும் நீ நம்முடைய சத்தியத்துக்கு நீ வந்துட்ட அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மெய்யான சத்தியத்துல வந்துட்ட அப்படின்னா, நீ உன்னை ஏன் அசைக்க முடியாது. உன்னை there is no force which can affect you. Hallelujah. Hallelujah. எந்த பிசாசு கிரியா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சூனிய சக்தியா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மாந்திரி சக்தியா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் எந்த கோடாங்கியா இருந்தாலும் பரவாயில்ல. Hallelujah. 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 அவன் வந்த மாதிரி என்ன சொல்றது, செவத்துல வச்சு பந்து மாதிரி எடுத்து போவான் அங்க இருந்து. Hallelujah. அது ஆண்டவருடைய வல்லமை. அதுக்கு தான் நான் சொல்றேன், நீ சத்தியத்திலே நடந்து பார், சத்தியத்திலே நடந்து பார். உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? பெரிய ஒரு வித்தியாசம் கிடையாது. I'm just walking in the truth. I call everyone to walk in the truth. Hallelujah. எல்லாரும் கூட சத்தியத்தில் நடக்க முடிய பிரயாசப்படுங்க. Hallelujah. Hallelujah. அப்ப சத்தியம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க தேவ வசனமாய் ஆவியின் பட்டத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. சாத்தான உங்களால சொல்லுது ஓட வரட்ட முடியும். Hallelujah. Hallelujah. You just need to have the truth. The truth. If you walk only, the truth will be there in your west. சத்தியத்தில் நடந்தனால அது உன்னோட இருக்க இருக்கு. Hallelujah. Hallelujah. அது இருந்தாதான் நீ நடந்தனா கண்டிப்பா. இப்போ தேவ வசனத்தை வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ற, வசனத்தின்படி செய்யணும், உதவி செய்யணும் இப்படி நீ நினைக்கிற அப்படின்னா, வசனத்தை வாழ்க்கையில விடுவியா? விட மாட்டேன். ஏன்னா எப்பவுமே அந்த வசனம் உனக்குள்ள இருக்கும், எப்பவுமே உள்ளே இருக்கும். அதுதான் சாத்தான போட்டு தள்ளுறதே, அதான் அந்த வசனம் தான். Hallelujah. Hallelujah. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். நம்ம ஆவியின் பட்டயத்தை குறித்து நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். அப்ப என்ன சொல்றது, உனக்கு முதல்ல நீ என்ன பண்ணும், பட்டயத்தை வச்சுக்கொண்டது உனக்கு என்ன வேணும்? சத்தியம் வேணும். அதுல நீ நடக்கணும். உனக்கு தெரிஞ்சு நீ கேட்டுக்கொண்ட சத்தியத்தில் நட. Hallelujah. நீ கேட்ட சத்தியத்துல நட. அது நடந்துட்டேன்னா அப்புறம் ஆவியின் பட்டயம் உன்னோட இருக்கும். அதை பத்தி நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். அந்த ஆவியின் பட்டயம் தான் பிசாசை எதிர்த்து போராடும்படியா. Hallelujah. பிசாசை எதிர்த்து ஜெயிக்கும்படியா. Hallelujah. நீ போகிற இடத்துலாம் பிசாசு உன்னை கண்டு பயப்பட முடியா, உன்னை கண்டு அதிர முடியா. பரிசுத்த ஆவியானவர் உன்னை வழிநடத்துவார். Hallelujah. Hallelujah. So you need to have the best. You need to have the belt which is there in your vest. That is called truth. That is a thing which can hold the word of God. Hallelujah. Hallelujah. If you walk in the truth, definitely you will have the word of God in you. If you don't walk in the truth, word of God also will not be there with you. Because you will be just listening to the word of God, you will not be following the word of God in your life. Hallelujah. Hallelujah. நீ கர்த்தருடைய வார்த்தை பாடப்படும்னா சத்தியத்தில் நடக்கணும். Hallelujah. சத்தியத்தில் நடப்பதுதான் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுவது. Hallelujah. Hallelujah. நீ அப்படி நடக்கல அப்படின்னா நீ ஆண்டவருக்கு பிரியமானவனா இருக்க முடியாது. Hallelujah. அதான் நம்ம பார்த்தோம். Give it to the poor and needy. God is pleased in this sacrifice. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதீர்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். நம்ம கடைசி அவன் வாசிக்கலாம். தேவன் யார் மேல பிரியமா இருந்தார்? ஆண்டவர் ஆபிரகாம் சொன்னாரு, என் சிநேகிதன் அப்படி சொன்னாரா இல்லையா? ஆபிரகாம நீ என் சிநேகிதன் அப்படி சொன்னாரு. அப்படி ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொன்று செய்து ஆண்டவர் சொன்னாரு, ஒவ்வொன்றா சொன்னாரு. ஆனா நீங்க தானியேலை குறித்து பாத்தீங்கன்னா நீ மிகவும் பிரியமானவர் அப்படின்னு போட்டிருக்கோம். Hallelujah. Hallelujah. இங்க வாசிக்கலாம். தானியேல் எசேக்கியேல் கருத்து தானியேல்.
தானியேல் 8ஆம் அதிகாரத்துக்கு வாசிங்க. பெர்சியா தேசத்தின் அதிபதி தானியேல் 9ஆம் அதிகாரம் தானியேல் 9:21 வாசிங்க. 9:23. தானியேல் 9:23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கினாலே ஆண்டவரோட ஆன்சர் கொடுத்துருவாரு. நீ கேட்க போகும்போது, ஏன்னா உன் இருதயத்துக்கு சொல் பெறவாது ஒண்ணு அவருக்கு தெரியுமா? Can anyone read in English? As you begin to pray, a word pray, a word went out, which I have come to tell to you, for you are highly esteemed. Highly esteemed. Another person said, you are pleased. Hallelujah, hallelujah. கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன். You are highly esteemed. Who? Daniel. Do you wanted to be similar to have a similar preference of Daniel? You just give to the poor and needy. Hallelujah. You want to have a similar preference which Daniel had with God? Just be kind with the poor and needy people. Hallelujah. Hallelujah. Be kind with the widows. Be kind with the leprosy. Give it to them. Hallelujah. பிரியமானவனே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது, Daniel, please man, when you started to pray itself, the answer had come. Hallelujah. Hallelujah. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே உனக்கு ஆன்சர் ஆண்டவர் கொடுத்தார். Hallelujah. எப்படி இருக்கும்? Hallelujah. ஏன்னா அவர் இயேசுவானவருக்கு எப்ப தெரியுமா? மனுஷர் உள்ளத்தில் இருந்ததெல்லாம் அவர் அறிந்திருந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. மனுஷர் உள்ளத்தில் இருந்ததை அவர் அறிந்திருந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. நம்ம உள்ள என்ன நினைக்கிறோன்னு ஜெபம் பண்ண என்ன போதும், என்ன ஜெபம் பண்ண போறேன்னு அவர் தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போதே ஆண்டவருக்கு பதில் கொடுப்பா. அப்படி செஞ்சுனா சத்தியத்தில் நடந்துப்பா, சத்தியத்தில் நடந்துப்பா. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்தில் நடந்து பா. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வெளிப்படும். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே உனக்கு பதில். ஹல்லேலூயா. ஆண்டவர் உள்ள பிரச்சனை மாற்றுவார். பிரச்சனையை குறித்து கவலைப்படாத. வாக் இந்த சத்தியத்தில் நடந்துப்பா. வாழ்க்கையில மாற்றம் கடந்து வரும். ஆண்டவருக்கு பெரிய காட்சி செய்வார். எல்லாரும் கண்களை மூடலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.